கேள்வி மூலமா பார்ப்போமா? தெரப்பி மூலமா பார்ப்போமா? ரெண்டும். அப்படின்னா 2 மணி நேரம் ஆயிரும். ஏதாவது ஒண்ணு. இது கொஞ்சம், அது கொஞ்சம். ஓகே. வேற? டிஸ்கவரி ஆஃப் யுவர் செல்ஃப். தெரப்பி. தெரப்பி. இதுக்கு முன்னாடி தெரப்பி. கொஸ்டின்ஸ். கொஸ்டின். தெரப்பி சொல்றவங்களா தம்ஸ் அப் பண்ணுங்க. தெரப்பி அப்படின்னு சொல்றவங்களா? மத்தவங்களாம் தூங்கிட்டீங்களா? ஆ. ஆல்ரெடி இந்த தெரப்பி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. பெஸ்ட் எதுவோ அது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. உங்களுக்கு அந்த ஐடியா இருக்கும். குரானிக் லிஸ்ட்ல இருக்கிறவங்க பண்ணியிருந்திருப்பீங்க. இருந்தாலும் செகண்ட் பண்ணுங்க தெரப்பி இருந்துச்சு அப்படின்னா. ஒவ்வொரு முறைகளும் நமக்கு கிடைக்கக்கூடிய இது வந்து என்னுடைய ஸ்ட்ராங் பிலீஃப்னே சொல்லலாம். ஒரு செய்திய சில நேரங்கள்ல நமக்கு வந்து அதோடைய உழைக்கும் சில அவசரத்துல. சில நேரங்கள்ல அந்த கேள்விக்கான பதில் நம்ம அந்த நேரத்துல கிடைக்காது. பட் ஒரு எங்கேயாவது போகும்போதோ, இல்ல ஏதாவது யோசிக்கும் போதோ கிடைக்கும் அப்படின்னு அடிக்கடி நான் சொல்லியிருந்திருப்பேன். ஆமாவா? சரணா? அடிக்கடி நான் சொல்லியிருந்திருப்பேன். நம்ம வந்து எங்கேயாவது பயணம் பண்ணும்போதோ, ச்சே இதுதானா அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பேன். இப்போ ஆல்ரெடி பண்றதா இருந்தாலும், பண்ணக்கூடிய விஷயங்களா இருந்தாலும், பார்க்கக்கூடிய கண்ணோட்டங்களை நீங்க மாத்தும்போது, உங்களுக்கும் புதுவிதமான ஐடியாக்கள் கிடைக்கும். எவ்வளோ பெரிய அதான் கல்வி கற்றுக்கக்கூடிய அடிப்படையில ஒண்ணு சொல்லுவாங்கன்னா, ஒரு கல்விய கத்துக்க போறோம்னா தெரியாத மாரியே உட்காரணும். எல்லாம் தெரிஞ்ச மாரி காட்டக்கூடாது. இது அடிப்படை நியதி. தெரியாத மாரி உட்கார்ந்தா தான் நம்ம கத்துப்போம். இத நான் நெறைய பேர்ட்ட நான் பார்த்திருக்கிறேன். ஆல்ரெடி படிச்சது தான், ஆல்ரெடி செஞ்சது தான், ஆல்ரெடி நான் வந்து இது படிச்சுட்டேன். அதான் இருந்தாலும் நல்லா இருக்கு அப்படிம்பாங்க. தான் படிச்ச அத வந்து வெளிக்காட்டணும். இது கூட கல்வியாளர்கள் வெளிப்படுத்தக்கூடாது. வேற அதாவது படிச்சிருந்தத சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இருந்தாலும் இது வெளிப்படுத்தாம இருக்கிறது தான் ஒரு மாணவர்களுடைய அந்த விஷயம். எவ்வளவு படிச்சாலும் படிக்கல அப்படிங்கிற மனநிலை தான் இருக்கணும். படிச்சதே திரும்ப படிச்சாலும் அதுல ஒரு புது செய்திகள் கிடைக்கும். திரும்ப திரும்ப மனசு வந்து அத வந்து யோசிக்கும். யோசிக்க உங்களுக்கு ஒரு புதுவிதமான ஐடியாக்கள் கிடைக்கும். ஐடியாக்கள் பிறக்கும். இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். இப்ப நான் படிச்சுட்டேன், தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மனநிலை தெரிஞ்சிருச்சு. அதாவது மனிதனை அழிக்கக்கூடிய ஒரு மனிதனை அழிக்கக்கூடிய ஒண்ணுல அவன அழிச்சிரும் அப்படிங்கிறதுல ஒண்ணு சொல்றது கல்வியில வந்து போதுங்கிற மனப்பான்மை. போதும். இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல அப்படின்னு நம்ம நிக்கிறது. ஒருத்தர்ட்ட நிக்கிறதுங்கிறது வேற. ஒருத்தர்ட்டன்னா ஒரே திட்ட படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, சரி ஓகே ஓரளவுக்கு மேல படிச்சுட்டோம். நீ வேற ஆள்ட்ட தேடி போறதுங்கிறது, கல்விய தேடி போறதுங்கிறது வேற. மொத்தத்திலேயும் கல்வி அவ்வளவுதான் அப்படிங்கிறத நம்ம நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா, அது வந்து நம்மள அழிச்சிரும். இபிலிஸ் இபிலிஸுடைய இபிலிஸ் எவ்வளவு பெரிய அறிவாளி அப்படிங்கிறத சின்ன சம்பவத்தின் மூலமா சொல்லலாம். உதாரணமா நம்ம இடையில கேள்விப்பட்டிருந்திருப்போம். நிறைய அ அ நம்ம நம்ம சுத்தி இருக்கிற மக்கள், நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே ஒரு விதத்துல பாவம் செஞ்சுருவாங்க. பார்த்திருக்கீங்களா? இப்படிலாம் பாவம் செஞ்சுருவாங்க. அந்த பாவத்த வந்து பாவம் செஞ்சுருவாங்க. அந்த பாவ ஒருவேளை நமக்கு தெரிஞ்சிரும். இல்ல அந்த பாவம் வந்து ஒரு பொதுப்படையா தெரிய ஆரம்பிச்சுரும். இப்ப தெரிய ஆரம்பிக்கும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர நிந்திப்பாங்க. இவர் இப்படி பண்ணாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இவர் இப்படி பண்ணாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீ இப்படி பண்ணுவன்னு எதிர்பார்க்கவே இல்ல. இப்படின்னு சுத்தி இருக்கிற மக்கள வந்து நம்ம நிந்திப்போம். ஆமாவா? நம்ம குறை சொல்லுவோம். எல்லாரும் யாரு பாவம் பண்ணாங்களோ, தவறு செஞ்சாங்களோ, அந்த தவறு சுட்டிக்காட்டுனவங்களுக்கு எதிரா வீடியோக்கள், ஆடியோக்கள் எல்லாம் ரிலீஸ் ஆகும். கட்டுரை போட்டி அப்பலாம் கட்டுரை போட்டி நடக்கும். கட்டுரை போட்டி, பேச்சு போட்டிலாம் அப்ப நல்லா நடக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, காம்படிஷன்ஸ் நடக்கும் அப்போ. யாரு கட்டுரை போட்டி எழுதுறா? யாரு பேச்சு போட்டி? யாரு ஓவிய போட்டி அனிமேஷன்ல காட்டுறது. இந்த மாரி பொதுப்படையா அது எனி கைண்ட்ஸ் ஆஃப் பீப்பிள். இப்படி போட்டி நடக்கும். ஆனா, அதுல தான் இப்லீஸோட தந்திரமே. எப்படி? அதுக்கு என்னதான் ஒரு மனிதன் வந்து தன்னுடைய மனோடைய தூண்டுதல், மனோ இச்சையின் அடிப்படையில தான் காரணமா இருந்தாலும், அதுக்கு தூண்டுதலா இருந்தது இப்லீஸ்ங்கிறத எல்லாரும் மறந்துரும். ஷைத்தான். அதுக்கு தூண்டுதலா இருந்த
ஷைத்தானை எல்லாரும் மறந்துடுவோம். அதனாலதான் இமாம் ஷாஃபி சொன்னாரு, ரஹிமஹுல்லா சொல்லக்கூடிய அழகான வார்த்தை என்னது, தக்குவா இல்லாமல் ஒரு படைப்புக்கு சிறப்பு இருந்திருந்தால் அந்த இந்த உலகத்திலேயே அந்த சிறப்புக்கு முதல் இடத்துல இருந்திருக்கிறது இப்லீஸ் தான் அப்படின்னு. அறிவுக்கு மட்டும், தக்குவா இல்லாம அறிவுக்கு மட்டும் சிறப்பு இருந்திருந்துச்சுன்னா அது உலகத்திலே மிகப்பெரிய சிறப்பு இப்லீஸ் தான் இருந்திருப்பான் அப்படின்னு இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா சொன்னாங்க. அதனாலதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து திரும்ப ரிட்டர்ன் கிடைக்கும் போது என்ன சொன்னாங்க, எங்கள் சகோதரர்களுக்கு இடையே ஷைத்தான் தான் வந்து அவனுடைய ஊசலாட்டத்தை சித்து வேலையை காட்டிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இமாம் சாரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அதை கரெக்டா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. புரியுதா? இவங்க ரெண்டுத்துக்கு பின்னாடி சரி ஓகே பிரச்சனை இல்லை. ரெண்டு பேருக்கு முன்னாடி எங்களுக்குள்ள சண்டையை பிரச்சனை. ஆனா நல்லா அது மேலோட்டமா பாருங்க. இப்ப நம்மளோட பார்வையில பாருங்க. என்னதான் இருந்தாலும் கூட பிறந்தவர் ஒருத்தரை போய் இப்படி நீங்க செய்யலாமா, போய் போடலாமா, அது ஒரு நபியோடைய மகன்களா இருந்துகிட்டு இப்படி ஒரு காரியத்தை நீங்க பண்ணலாமா, உங்களை அந்த சமுதாயம் எப்படி நம்பும், நீங்க தான் சமுதாயத்துக்கு முன்மாதிரியா இருக்கணும். நீங்களே ஒரு பொறாமையின் காரணமாக உங்க சகோதரரை கொண்டு போய் போட்டு பிரிச்சு நீங்களா ஒரு மனுஷனா, இப்படி எல்லாம் நம்ம கேட்க ஆமாவா இல்லையா? அப்ப Facebook, WhatsApp, Instagramலாம் இருந்துச்சுன்னா எழுதியிருப்போம், ஒரு நபியுடைய அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி ஒரு தவறு பண்ணிட்டாங்க, இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க, இப்படி எல்லாம் செஞ்சுட்டாங்க, இப்படி எல்லாம் இது பண்ணிட்டாங்க, அப்படிலாம் வந்து நம்ம எழுத ஆரம்பிச்சிருப்போம். ஆனா கரெக்டா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் புரிஞ்சு வச்சிருந்தாங்க, இது ஷைத்தான் தான் பின்னாடி சகோதரர்களுக்கு இடையே ஒரு 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 வெறுப்பை உண்டாக்குனது ஷைத்தான் தான், இப்லீஸ் தான், அவன் மனிதனுக்கு பகிரங்கமான எதிரி. இது வந்து அதுக்காண்டி மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாமே நம்ம வந்து நியாயப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல வரல. ஆனா இந்த இந்த பின்புலங்களை நம்ம புரிஞ்சுக்கிறணும். இந்த பின்புலங்களை புரிஞ்சாதான் அதான் இப்லீஸ் மிகப்பெரிய மனிதர்களுக்கு மத்தியில தன்னை பலகீனமா காமிச்சு பலமான ஆட்சி செய்யறாங்க. மனிதர்களுக்கு முன்னாடி தன்னை பலகீனமா காமிச்சு ஆனா பலமான ஆட்சி செய்யக்கூடியவன் இப்லீஸ் தான். நம்ம இல்ல அதனாலதான் அல்லாஹ் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவான். நீங்க குர்ஆன் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். உங்கள் அறிஞ்சவங்க கொஞ்சம் கம்மி தான். பெரும்பான்மையோர் அறிந்துக்க மாட்டாங்க. இந்த வார்த்தை அடிக்கடி எல்லாத்தோட அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை டச் பண்ணி வரும். அல்லாஹ்வுடைய ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தை டச் பண்ணி வரும். இப்படியே டச் பண்ணி வந்துட்டு இருக்கும். அதாவது சமூக கூட்டத்தார் அல்லாஹ் சொல்லும்போது, அறிவு இருந்தும் அந்த கூட்டத்தாரை இப்லீஸ் வழிகெடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அறிவு கொடுக்கப்பட்டும் அல்லாஹ்வே ஒரு கூட்டத்துக்கு அறிவு இருக்குன்னு சொல்றான்னா அது எப்படி இருந்திருக்கும் பாத்துக்கோங்க. புரியுதா? அல்லாஹ்வே ஒரு ரசூல் நம்ம உம்மத்துக்கு அப்படி வரல. ஆமாவா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு அறிவு நாம தாராளமா அள்ளி வழங்கினோம். அப்படி வந்திருக்கா? எங்கேயா குர்ஆன் வசனங்கள் இருக்குதா? இல்ல. சமூக கூட்டத்தார் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது என்ன சொல்றான்? அறிவு கொடுக்கப்பட்டும் அந்த கூட்டத்தாரை இப்லீஸ் வழிகெடுத்துட்டான் அப்படின்னு. அப்ப அறிவு கொடுத்தாலுமே ரொம்ப டேஞ்சர்ஸ். இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்லீஸ பத்தி படிச்சவங்க அங்க அவங்களுடைய வழி ரூட்டுகள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கும் போது பாவத்துல இருந்து தப்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம இப்லீஸ் நம்ம சைடே வரமாட்டான் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இப்படி நம்மளுடைய அந்த அந்த ரூட்டை தெரிஞ்சுக்க நம்ம பாவத்துல இருந்து தூரமாகும். மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அதுல மாற்று கருத்தே இல்லை. புரியுதா? என்னதாவது இருந்தாலும் ஏதாவது ஒரு கட்டத்துல தன்னுடைய இச்சையை அவனை வந்து மேலோங்கும். இச்சை மேலோங்கி அதுல விதிவிலக்கானவன் நபிமார்கள் மட்டும்தான். அதுக்கப்புறம் உள்ளக்கூடியவங்க ஏதாவது ஒரு சின்னதோ பெருசோ பண்ணிடுவாங்க. ஆனா இதை தெரிஞ்சுக்கிறது மூலமா அதுல இருந்து தன்னை பின்வாங்கிக்க முடியும். அதனால அதுல இவ்வளவும் சொன்னது முதல் ஒரு மனிதனை வந்து இப்லீஸ் தடுக்கக்கூடிய முதல் ரூட்டு கல்விதான். கல்விக்கு முன்னாடிதான் ஒரு பேரிகேடை போடுவான். நீ பெரிய ஆளு, நீ எல்லாம் இவர்கிட்ட போய் படிக்கலாமா, நீ எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, உனக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா, இவர்கிட்ட படிச்சு தெரிஞ்சுச்சு அப்படின்னா வெளியில என்ன சொல்லுவாங்க, சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம், நீ வந்து தனியா பண்ணிக்கோ, அவர்கிட்ட படி, அவர் பாரு அவர் நடத்திதான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இப்படி அவர்கிட்ட ஒரு உதாரணமா ஒரு கேட்போம். அவரு கோர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 2 மாசம் ஆகும், அக்கீதா கிளாஸ் அப்படிம்பாரு. சரி 2 மாசம் தானே, நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு மாதிரி வரும் எண்ணங்கள். அப்புறம் என்ன நடக்கும்? 2 மாசத்துக்கு அப்புறம் மனிதனுடைய சூழல் மாறும். அப்படியே அவர் விட்டுருவார். புரியுதா? இதுதான் அடிப்படையா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி. போலாமா நம்ம டாபிக்? ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். யாராவது மதுரை இருக்கீங்களா? மதுரை.
1 செகண்ட். லேப்டாப் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. மதுரை நேட்டிவா இருக்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? மதுரை நேட்டிவா இருக்கக்கூடியவங்க? இல்ல. இங்க புதுசா வந்தவங்க யாரெல்லாம் உங்க நேம், உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் சொல்லுங்க. நிஷா சிஸ்டர் மதுரையா? ஃபர்சுக் நிஷா. அப்ப என்ன சிஸ்டர் தம்ஸ் அப் போட்டிருந்தீங்க? சும்மா போட்டிருந்தீங்களா? நோக்கியா தென்காசியா? ஓகே, சூப்பர். எல்லாருமே போடுங்க ஒன்ஸ். திருநெல்வேலி. ஆயிஷா பேகம் திருச்சி. வெரி குட். ஒரு 1 மினிட் ஆகும், அதுக்குள்ள எல்லாரும் போடுங்க, இருந்தாலும் தெரிஞ்சுப்போம். இர்ஷாத் பானு சென்னை. இர்ஷாத் பானு சென்னை. சிவகங்கை. சூப்பர். வேற? திருச்சி. வெரி குட். வருண்பான் சிஸ்டர் திருச்சி. மத்தவங்க? சுனேதா சிஸ்டர் வந்து சென்னை. வெரி குட். சிங்கப்பூர். நர்மலா சிஸ்டர் சிங்கப்பூர். மயிலாடுதுறை மை நேட்டிவ். ஐ எம் லிவ் இன் யூகே. லண்டன்ல இருக்கீங்க. சென்னை. நிர்மலா சிஸ்டர் சிங்கப்பூர்லயே போய் குடியுரிமை வாங்கிட்டீங்க. சரிதான். அப்ளை பண்ணிட்டீங்களா அப்போ சிட்டிசன்ஷிப்புக்கு? அடுத்து மத்தவங்க? சரி, மத்தவங்க சொல்ல விரும்ப மாட்டாங்க. இந்தியா. வெரி குட். மேரே இந்தியா. அது நேரத்தையும் முடிஞ்சு போச்சு. சுதந்திர தின போட்ட நேரத்தையும் முடிஞ்சு போச்சு. இனி பேக் டு ஃபார்முக்கு வந்துடணும் நம்ம. திரும்ப ஆகஸ்ட் 15 வரும்போது நம்ம நாட்டை போட்டு நமக்கு வரணும். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப ஊர் போட்டுருக்கு வந்துடணும். சரிங்களா? ஓகே. அதான உலக வழக்கம். நேட்டிவ் காரைக்கால், லிவ் இன் நாகூர். நாகூர்ல இருக்கிறீங்க. அப்போ தந்திரிக்கு பஞ்சமே இல்லையே. சரி, இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஸ்கவரி ஆஃப் யுவர் செல்ஃப். எனக்கு ஹஸ்பண்ட் எனக்கு பர்சனலா எனக்கு அனுப்புங்க அந்த லிங்கை. லேப்ல வந்து ஓப்பன் ஆகல, அனுப்புங்க. ஒரு நாள் லேப் ஓபன் பண்ணாட்டாலும் மொத்தமா அழிஞ்சிருது. ஓகே, சரி. இன்னைக்கு நம்ம டிஸ்கவரி ஆஃப் யுவர் செல்ஃப் பத்தி பார்க்க போறோம். 4 ஸ்டேஜஸ். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 வரை பார்ப்போம். சரிங்களா? பொதுவாவே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. சைக்காலஜி அப்படிங்கறது வந்து எந்த அளவுக்கு பார்க்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல நீட் எக்ஸாம் அதுக்கு வந்து அப்ளை ஆகக்கூடிய அளவுக்கு சைக்காலஜிங்கிறது சயின்ஸ். ஆனா சைக்காலஜி வந்து இதுக்கு முன்னாடி ஆர்ட்ஸ் ஃபீல்டுக்குள்ள இருந்துச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா, அது வந்து ஆர்ட்ஸ் கிடையாது, சயின்ஸ்னு சொன்னாங்க. அப்ப சயின்ஸ்ன்னு வந்ததும் எம்எஸ்சி சயின்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? எம்ஏ சைக்காலஜி தான் இருந்தது. பாத்துருக்கீங்களா? முன்னாடி இருந்துச்சு. எம்ஏ சைக்காலஜி இப்படிலாம் இருந்துச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமா எம்எஸ்சி சைக்காலஜி சயின்ஸுக்கு மாறுச்சு. அப்ப சயின்ஸுக்கு மாறினதும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து நீட் எக்ஸாமுக்குள்ள கொஞ்ச நாள்ல போயிடும். அது எப்போ போகும்னு தெரியாது. எத்தனை பேருக்கு இந்த வருஷத்தோட டிஸ்டன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு போச்சு தெரியுமா? போன வருஷத்தோட டிஸ்டன்ஸ்ல இருந்து சைக்காலஜி தூக்கிட்டாங்க. லாஸ்ட் இயரோட டிஸ்டன்ஸ்ல இருந்து சைக்காலஜி தூக்கிட்டாங்க. இனிமே டிஸ்டன்ஸ்ல நீங்க படிக்க முடியாது. நீங்க ரெகுலரா தான் போய் படிக்க முடியும். ரெகுலரா நீங்க காலேஜ் போய் தான். அதுவுமே இன்னும் கோர்ட்ல கேஸ் நடக்குது. எப்படின்னா, ரெகுலரா படிச்சாலும் பிராக்டிக்கல் ஓரியன்டா அவங்க வந்து அவங்க வந்து நிறைய அப்ளை பண்ணணும், நிறைய அவங்க வந்து அசைன்மெண்ட் செய்யணும் அப்படின்னு கோர்ட்ல கேஸ் வர போட்டிருக்காங்க. அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கேசஸ்மே எப்படின்னா சாத்தியமே படாத அளவுக்கு தான் அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க மாதிரி இருக்குது. அப்படின்னா ஒரு மனுஷனால முடியாது, அவ்வளவுலாம் எப்படி முடியும், ஃபுல் டைம் ஒதுக்குனா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியுங்கிற மாதிரி தான் அசைன்மெண்ட். இதுக்குதான் அந்த அளவுக்கு சைக்காலஜி வந்து பார்க்கப்படுது. அப்போ நம்ம நம்மளுடைய நீங்க ஃப்ரீ கிளாஸா படிச்சாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க நீங்க பெய்டு கோர்ஸ் படிச்சாலும் சரி, அதுல ஒரு கான்செப்ட் நம்ம தெளிவா கொண்டு வருவோம். என்னன்னா, நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு.
அப்போ சைக்காலஜியோட தேவைகள் இருக்குதா, தேவைப்படுதான்னு கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் தேவைப்படுது. அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா நீங்க சைக்காலஜி முடிச்சா மட்டும்தான் கவுன்சிலிங் கொடுக்கணுமா அப்படிங்கிறது அப்படி அப்படி கொடுத்தா பெட்டர். ஆனா மத்தவங்களுக்கு சும்மா கவுன்சிலிங் கொடுக்க கூடாதா அப்படிங்கிற கொடுக்கலாம், பிரச்சனை இல்ல. ஆனா அது கொடுக்கறதுக்கு முன்னாடி டேர்ம்ஸ் அண்ட் அந்த அதோடைய டெக்னிக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு உட்காந்து எதையாவது ஒரு இதை போட்டு கிளைண்ட்டை வந்து அணுக தெரியாம அணுகி கடைசியில் அவங்க பிரச்சனையா இது இஷ்யூஸ் ஆகும். புரியுதா? கிளைண்ட் அணுக தெரியாம அணுகி ஒரு கிளைண்ட் வந்து உங்ககிட்ட வராங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது இங்க இருக்கக்கூடியவங்க பலதரப்பட்ட பேக்ரவுண்ட்ல இருப்பீங்க. சில பேர் மருத்துவத்துறை எடுத்துக்கிட்டா சில பேர் அலோபதியில ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. சில பேர் வந்து அக்குபஞ்சர்ல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. சில பேர் யுனானி, சில பேர் சித்தா, சில பேர் ஆயுஷ், சில பேர் ஆயுர்வேதி, இந்த மாதிரி எதுலயாவது உள்ள ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. அப்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுங்கிறதுக்காக வரக்கூடிய கிளைண்ட் கிட்ட அதை புஷ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதை புஷ் பண்ணவே கூடாது. நான் சைக்காலஜி அவங்களுக்கு நாங்க கவுன்சிலிங் கொடுக்கற மாதிரி இருந்துச்சு. அப்போ வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு வந்து நீங்க அப்படி புஷ் பண்ணக்கூடாது. அப்போ நீங்க வந்து புஷ் பண்ணக்கூடாது. காரணம் வந்து அவங்களுடைய பேக்ரவுண்ட்ஸ், அவங்க பின்புலம்லாம் அப்படிங்கிறது வேற. அப்போ இதைத்தான் நம்ம என்ன பண்ணோம்னா, இதுல வந்து வேர்ல்டுலே மோஸ்ட் பாப்புலர் கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா NLP, நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க. NLPங்கிற ஒரு இதுதான் வேர்ல்டுலயே ரொம்ப பாப்புலரா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட், ஒரு தெரப்பி தான். பட் அது இன்னுமே வந்து யூனிவர்சிட்டி இந்த மாதிரி சப்ஜெக்டுக்குள்ள அப்ரூவல் ஆகல. ஆனா ஒரு தெரப்பியா அது கன்னியூ ஆகிட்டு இருக்கு. அது ரொம்ப பாப்புலருங்கிறத தாண்டி எக்ஸ்பென்சிவான ஒரு டெக்னிக் தெரப்பி. அது கிட்டத்தட்ட படிக்கிறதுக்கே நான் கிளாஸ்ல சொல்லி தருப்பேன் 1 lakhs 2 lakhs கிட்ட ஆகும். நீங்க டோட்டலா படிச்சு முடிக்கிறதுக்கு 1 lakhs 2 lakhs நினைக்க கூடாது. அப்போ 2 வருஷம் படிக்கணுமா? 1 lakhs 2 lakhs நீங்க செலவு பண்றதே மொத்தத்துல ஒரு 10 நாளைக்கு தான். 10 நாள் 15 நாள் தான். அதை டோட்டலா நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா மொத்தமே ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ள முடிஞ்சிடும் இந்த கோர்ஸ். ஆனா அதுக்கு நீங்க பே பண்றதுங்கிறது 2 லட்சம் ரூபாய் கிட்ட பே பண்ணணும். அதை டிபெண்ட் ஆன் பர்சன். ஒரு பர்சனை பொறுத்து மாறும். சில பேர் வந்து இனிஷியல் ஸ்டேஜுக்கே அதுல ஸ்டெப் 1 ஸ்டெப் பேசிக் லெவல் அட்வான்ஸ்ல அப்படிலாம் இருக்குது. அதுல சில பேர் பேசிக் லெவலுக்கே 1 லட்சம் வாங்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கிறாங்க. குறிப்பா சென்னையில இருக்காங்க. இது ஏன் சொல்றோம்னா நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தெரப்பி வந்து அதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணப்பட்டதுதான். அது மட்டும் இல்லாம அது ஹைப்னோட்டிக்ஸ் பேஸ் பண்ணி இது பண்ணது. இது எல்லாம் பேஸ் பண்ணி தான் அதை நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறோம் அல்லாவோட கிருபையால். ஸோ அந்த இதோட கொஞ்சம் விளையாட்டுத்தன்மையோட பண்ணாம கொஞ்சம் ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சாப்பாடு செஞ்சுட்டீங்களா, அன்னைக்கு சண்டே, இன்னைக்கு என்ன மதியம் என்ன செய்யலாம், அந்த ரூம் சேருங்க அப்படின்னு கண்ணை மூடிட்டு அப்படியே பண்ணிட்டு திரும்ப சொல்லுங்க அப்படின்ட்டு ஒரு விளையாட்டுத்தன்மை இருக்கக்கூடாது. ஓகேவா? ஒரு தெரப்பிக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சின்சியரா அது முடியிற வரைக்கும் என்ன கத்துக்கிறீங்க அப்படிங்கிறத பேசிக் லெவல்ல வேணும். ஓகே, போலாமா? சரி, எங்க போட்டேன்னு தெரியல. ஓகே, சரி. இது ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருந்துருப்பீங்க. இருந்தாலும் அகைன் செய்யுங்க. ஓகேவா? பார்த்தது ஞாபகம் இருக்குதா? நம்ம குரானிக் லைஃப் ஸ்டைல்ல டே 1ல பார்த்தது ஞாபகம் இருக்குதா? அதனால அது பிரச்சனை இல்லை, திரும்பியும் பாருங்க. ஓகேவா? எந்த அளவுக்கு நீங்க ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப உங்க மனசுக்கு நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப அது வந்து நமக்கு வேணும். அதனால திரும்ப திரும்ப கூட இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க உங்க மனசு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? ரெடியா? பண்ணலாமா? ரெடியா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. 1 2 3 4 5. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க கோலை மட்டும் டைப் பண்ணுங்க. உங்க கோல்ஸை மட்டும் டைப் பண்ணுங்க சீக்கிரம். சீக்கிரம் எல்லாரும். ரொம்ப அவுட் ஆஃப் சிலபஸா இருக்குதா?
இப்பதான் அதே அதே இப்பதான் வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்க. சரி, சரிதான். பெஸ்ட் செல்ஃப். பெஸ்ட் செல்ஃப்ங்கிறது காமன், ஸ்பெசிபிக்கா இருக்கும். காமன் வேர்டு வந்து பயன்படுத்தக்கூடாது. வெயிட் லாஸ் அது ஒரு பெரிய கோலா இருக்குது. வேர்ல்டு 99.99.99% பெரிய கோல் தான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? எனக்கு ஒன்றும் புரியல. அது நான் சொல்லவே இல்லை, அப்படி புரியும்? இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே சிஸ்டர். நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே புரியலன்னா எப்படி? இதுதான் முன்முடிவா? சரி, ஓகே, சரி. எந்தவித ஃபோர்ஸும் இல்லாம கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸை சூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். அது நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதாகவும், இல்ல சாஞ்சிட்டு இருக்கிறது, இல்ல படுத்துட்டு இருக்கிறது, எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குதோ அந்த கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷனை நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிட்டு எனக்கு தம்ஸ் அப் பண்ணுங்க. கம்ஃபர்டபுளான பிளேஸை நீங்க சூஸ் பண்ணிட்டு ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்க. சரி, எந்தவித ஒரு ஃபோர்ஸும் இல்லாம மெதுவாக கண்களை மூடுங்க. எந்தவித ஃபோர்ஸும் இல்லாம மெதுவா கண்களை மூடுங்க. எந்தவித ஃபோர்ஸும் இல்லாம மெதுவாக மூச்சை இழுத்து மெதுவாக மூச்சை விடுங்க. மெதுவாக மூச்சை இழுத்து மெதுவாக மூச்சு விடுங்க. Breathe in, breathe out. Breathe in, breathe out. Breathe in, breathe out. மெதுவாக மூச்சை இழுத்து மெதுவாக மூச்சை விடும். You feel be relaxed. ரிலாக்ஸா ஃபீல் பண்றீங்க. ரிலாக்ஸா ஃபீல் பண்றீங்க. ரிலாக்ஸா ஃபீல் பண்றீங்க. நீங்க ஒரு பார்க்ல இருப்பது போல இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு பார்க்ல இருக்கிறீங்க. நீங்க ஒரு பார்க்ல இருப்பது போல இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அந்த பார்க்ல அழகான காற்று, குளிர்ந்த இதமான ஒரு காற்று உங்கள் மீது படுது. மரங்கள் அந்த காற்றில் அசைவதை நீங்க பார்க்குறீங்க. அழகான காட்சி கொடுக்குது. அழகான காட்சியை கொடுக்குது. அந்த பார்க்ல உங்களுக்கு ஒரு 5 ஸ்டெப்ஸ் முன்னாடி ஒரு ரம்மியமான ஒரு ஒளி தெரியுது. ரம்மியமான ஒரு ஒளி தெரியுது. பிரகாசமான ஒரு ஒளி. இந்த பிரகாசமான ஒளி ஒரு மிரர், கண்ணாடி போல உங்களுக்கு முன்னாடி காட்சியளிக்குது. கண்ணாடி போல உங்களுக்கு முன்னாடி காட்சியளிக்குது. அந்த மிரரை பார்த்து அந்த மிரருக்கு முன்னாடி நீங்க நிக்கிறீங்க. மிரருக்கு முன்னாடி நிக்கிறீங்க. அந்த மிரர் ரொம்ப ரம்மியமா, ரொம்ப அழகாக ஜொலிக்குது. ரொம்ப அழகாக ஜொலிக்குது.
அந்த மிரர் உங்ககிட்ட ஒரு செய்திய சொல்லுது. அந்த மிரர் உங்ககிட்ட ஒரு செய்திய சொல்லுது. உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான, உங்க லட்சியங்களுக்கு தேவையான, உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய முக்கியமான ஒரு பாயிண்டா, ஒரே ஒரு வார்த்தைய அந்த மிரர் உங்களுக்கு முன்னாடி தெரிவிக்க விரும்புது. அந்த மிரர நீங்க பார்க்குறீங்க. அந்த மிரர நீங்க நல்லா கவனியுங்க. உங்களுடைய ஆழ் மனதுடைய குரல நல்லா கவனியுங்க. அலோவ் யுவர் மைண்ட். அந்த மிரர்ல உங்களுக்கு காட்சி அளிக்கிறது. அந்த காட்சி அளிக்கக்கூடியது ஒரு புத்தகமாக இருக்கலாம், அல்லது ஒரு வார்த்தையாக இருக்கலாம், அல்லது ஒரு சிம்பிளாக இருக்கலாம், அல்லது ஒரு இமேஜா இருக்கலாம், அல்லது ஒரு கலரா இருக்கலாம். அது எப்படிப்பட்ட செய்திகள உங்களுக்கு காட்டுதுங்கிறத நீங்க கொஞ்சம் ஆழ் மனதோட, அலோவ் யுவர் மைண்ட், திறந்த மனதோட அந்த மிரர பார்த்து பாருங்க. சொல்லக்கூடிய செய்திகள நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. அது ஒரு வார்த்தையாக இருக்கலாம், அது ஒரு புத்தகமாக இருக்கலாம், அல்லது ஒரு சிம்பிளாக இருக்கலாம், அல்லது ஒரு இமேஜாக இருக்கலாம், அல்லது ஒரு கலரா இருக்கலாம். அத நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு, நான் 5லிருந்து 1 வரைக்கும் எண்ணுவேன். 1ன்னு சொன்னதும் நீங்க தம்ஸ் அப் பண்ணிருங்க. மெதுவா கண்களை திறந்து. 5, 4, 3, 2, 1 மெதுவாக கண்களை திறந்து தம்ஸ் அப் பண்ணுங்க. ஓகே. அது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுங்கிற டைப் பண்ண முடியுமா? வார்த்தையா தெரிஞ்சுதா? இமேஜா தெரிஞ்சுதா? அல்லது கலர்ஸா தெரிஞ்சுதா? எப்படி தெரிஞ்சதுங்கிறத தம்ஸ் அப் பண்ணுங்க. இது டைப் பண்ணுங்க. சார் சொன்னா சிரிக்க மாட்டீங்களே? சிரிக்க மாட்டேன். சொல்லுங்க. சிரிக்காத மாரி சொல்லுங்க. இல்ல ரெட் கலர்ல ஒரு ஹார்ட் தெரிஞ்சு. ரெட் கலர்ல ஹார்ட். வெரி குட். பிரச்சனை இல்ல. அந்த ரெட் கலர் ஹார்ட்ல இருந்து என்ன நினைக்கிறீங்க? அது எத வந்து எத சொல்ல வருதுன்னு நினைக்கிறீங்க? தெரியலையே. தெரியல. நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லா என்ன யாரையோ மிஸ் பண்ற மாதிரி தோணுது. அந்த மிஸ் பண்றதுக்கு யாரும் இல்ல. நல்லா தெரியும். அது யாருன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அது அன்ப வெளிப்படுத்தவா இருக்கலாம். அல்லது ஒரு மிஸ்ஸிங் அன்ப அதிகப்படுத்துறதா இருக்கலாம். இந்த மாரி ஒண்ணு வந்து சொல்ல வரும். வேற? தென் சீக்கிரம். அடுத்து போணும். அடுத்த ஸ்டெப் 3 வரை இருக்குது. சார், என்னால எதுவுமே அந்த கண்ணாடில பார்க்கவே முடியல. நினைக்கும்போது டேக்கிங் ஆக்ஷன் நினைச்சேன். அதுக்கப்புறம் குரான் மாதிரி இமேஜின் பண்ணினேன். ஆ ஆனா கண்ணாடில ஒண்ணும் தெரியல. அவ்வளவுதான். கண்ணாடியில தெரியுங்கிற அவசியம் இல்ல. உங்க மைண்டுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தாலே போதும். ஓகே. ஊமை. சொல்றேன். நான் அது பக்கத்துக்கு சார் எனக்கு கண்ணாடி மாதிரி தான் தெரியல. ஃபுல்லா பிளாக்கா இருந்துச்சு. ஆனா கீழ இருந்து மட்டும் அப்படி ஒரு ஹார்ட் வர்ற மாதிரி தோணுச்சு. அவ்வளவுதான். அந்த இமேஜ் அதுதான். நமக்கு வந்து மைண்ட்ல இருக்கிறது நம்ம கண்ணு முன்னாடி தெரியும். அவ்வளவுதான். ஏதாவது ஒரு லைட்டா அப்படி தெரியும். அவ்வளவுதான். வெரி குட். சூப்பர். என் குழந்தை. ஓகே. குழந்தைகள் மூலமா என்ன தெரிஞ்சு வருது? குழந்தை மூலமா என்ன கத்துக்க விரும்புறீங்க? செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்கிரீஸ் பண்ணு வருது. வெரி குட். செல்ஃப் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுன்னு வருது. வெரி குட். குழந்தைகளுக்கு மூலமா என்ன அந்த குழந்தை மூலமா என்ன நீங்க கத்துக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? குழந்தைய நான் ஒயிட் கிளாத்ல சுத்தி வச்சிருந்தேன். சுபஹானல்லாஹ். சரியா போச்சு. ஓகே. வேற? அது ஷைத்தான கூட சேர்ந்துட்டு நினைக்கிறேன். ஷைத்தானைய கூட்டு வந்தீங்களா? அவன் என் கூட இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. இது எப்படி பாஸ்ட் நடந்தத சொல்றீங்களா? ஃபியூச்சர் இருக்கிறத சொல்றீங்களா? பாஸ்ட். ஓகே. வெரி குட்.
அப்ப அத வந்து நீங்க இன்னும் அதுல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிறது தான் உங்க ஆள் மனதுடைய விருப்பம். புரியுதா? அந்த இன்சிடென்ட்ல இருந்து வெளியில வரணுங்கிறது தான் உங்களுடைய ஆள் மனதோட விருப்பமா இருக்குது. ஓகே. இதுதான். வேற? வேற? நல்லா லேசாக்குவான். வேற? சரி. பொதுவா இந்த மாரி தெரப்பி பண்ணும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, உவமை வார்த்தைகள பயன்படுத்துவாங்க. உவமை வார்த்தைகள்லாம் என்ன? இந்த இப்ப நான் சொன்னேன்ல கண்ணாடி, அது உங்களுக்கு இமேஜ், அது உங்களுக்கு புக்ஸ் இப்படிதான் இந்த வார்த்தைகள பயன்படுத்துவாங்க. ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு லாங்குவேஜ் புரியாது. ஓகேவா? அது புரிஞ்சுக்கோங்க. லாங்குவேஜ் மீன்ஸ்னா வார்த்தைகள புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டப்படும். மனசு வந்து வார்த்தைகள நீ நல்லா யோசிச்சு பார்த்தாலே தெரியும். வார்த்தைகள் உங்க உள்ளத்துல தாக்கத்த ஏற்படுத்துறத விட ஒரு சில சம்பவங்கள் தாக்கத்த அதிகமா ஏற்படுத்திரும். ஆமாவா இல்லையா? ஒரு பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு தாக்கத்த ஏற்படுத்தும். இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு கலர் வந்து தாக்கத்த ஏற்படுத்திரும். அல்லது ஒரு அதாவது விஷுவலா பார்க்கக்கூடிய மரங்கள், அந்த ஆக்சிடென்ட் பார்க்குறான்னா அந்த ஆக்சிடென்ட் பார்க்கக்கூடிய காட்சிகள், இது வார்த்தைகளை விட பயங்கரமா தாக்கத்த ஏற்படுத்தும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு. அப்போ உங்க இந்த மாதிரி வார்த்தைகள் ஊமையில நம்ம பயன்படுத்தும் போது இந்த மாதிரி நீங்க யாராவது தெரப்பி ட்ரைனர்ஸ் இருந்தீங்கன்னா ஊமையை பயன்படுத்துங்க. டைரக்டா அவங்கள உள்ள கொண்டு போய் நின்று நீங்க நல்லா இருப்பீங்க, நான் 100 வருஷம் வாழுவீங்க, நீங்க வந்து அதுக்கப்புறம் 101 வருஷத்துக்கு வந்து என்னை பார்த்து கிஃப்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லாம அந்த இதுல ஊமையோடைய ஒரு கனெக்ஷன், அதுதான் ஹிப்னோட்டிஸ்ல ஊமையை நிறைய பயன்படுத்துவாங்க. அப்ப இதுதான் நம்ம கிளிக் ஆகும். இப்ப புரியுதா? எஸ் ஆர் நோ? புரியுதுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்க. அது உங்களுடைய ஆள் மனத விருப்பம். அது அது விரும்புது. ஒண்ணு இப்படி செய்யி அப்படின்னு விரும்புது, அல்லது இதுல இருந்து வெளியில வா அப்படின்னு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது தான் இந்த நம்மளுடைய தெரப்பியோடைய கான்செப்ட். அப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் தான் மனசு கொடுக்கும், அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். ஓகேவா? அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தான் உங்களுக்கு கொடுக்கும். உடனே நீங்க சப்கான்ஸ் போய் நின்றுட்டு அப்படி எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் டக்குனு என் வாழ்க்கை மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கேட்ச் அப் பண்ணி அதுல இருந்து என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியதான். ஓகேவா? கனவுல பாத்தீங்கன்னா தெரியும். கனவு எப்படி வரும்? ஒரு சம்பவமா தான் வரும். ஆமா இல்லையா? சம்பவமா வரும். சில நேரங்கள்ல உங்களுக்கு ஒரு வார்த்தைகளா வரும். சில நேரங்கள்ல உங்களுக்கு ஒரு பிக்சர்ஸா தெரியும். இந்த மாதிரிதான் கனவுகளே உங்களுக்கு கிரியேட் ஆகும். எந்த கனவுலயாவது உட்காந்து ஒருத்தர் கூட எதிர்த்தாப்புல உட்காந்து நல்லா படி, நான் நல்லா படி, நேரு மாமா மாதிரி வா, காமராஜர் மாதிரி உருவாகு அப்படின்னு உட்காந்து அட்வைஸ் பண்ற மாதிரி நீங்க பார்த்திருப்பீங்க. ரொம்ப ரேர். டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஒரு பிக்சர், கெட்டதோ நல்லதோ, ஒரு சம்பவமா தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும். புரிஞ்சுதா? அடுத்து சரி, இப்ப ஸ்டெப் 2க்கு போலாமா? சரி, 2 பேரும் தான் மாறி மாறி தம்ஸ் அப் பண்றீங்க. மத்தவங்களாம் தூங்கிட்டீங்களா? மத்தவங்களாம் தூங்கியாச்சா? நல்லா தூக்கமா? சரி, அடுத்து போலாம். இப்ப நான் ஒரு ஸ்டெப் 2க்கு போறேன், அதை லிசன் பண்ணுங்க. ஓகே, ஸ்டெப் 2க்கு போறதுக்கு முன்னாடி இந்த சிம்பிள்ஸ் மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இது உங்க வாழ்க்கையோடைய இன்ட்ரோடக்ஷன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்களா, இல்ல டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்களா, இல்ல மூமெண்ட் ஆஃப் அவேக்கிங், ஒரு அவேர்னஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்களா? உங்க சிம்பிள் நீங்க உள்ளத்துல உங்களுக்கு ஒண்ணு காமிச்சிருக்கும் சப்கான்சியஸ் மைண்ட், அது மூலமா நீங்க இது இன்ட்ரோடக்ஷன்ஸ், இப்பதான் என் வாழ்க்கையை நான் ஆரம்பிக்க போறேன், நல்லபடியா ஆரம்பிக்கணும், அதுக்கு ஒரு அடித்தளமா என் மனசு வந்து சொல்லியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? இல்ல டேர்னிங் பாயிண்ட், நான் போய்கிட்டே இருக்கிறேன், டேர்ன் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுது, திசையை மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி தெரியுதா? புரியல, என்ன சிம்பிள்? இப்ப ஃபர்ஸ்ட் ஒன்று பாத்தீங்கல்ல, நீங்க வந்து பாத்தீங்களா சப்கான்சியஸ் மைண்ட்ல அந்த கண்ணாடிக்கு முன்னாடி தெரிஞ்சதுன்னு பாத்தீங்கல்ல, அதான் எனக்கு எது உண்மையிலேயே தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் இந்த தேவைன்னு தெரிஞ்சுக்கிறத வச்சு எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? அது ஒரு இன்ட்ரோடக்ஷனா தெரிஞ்சு வாழ்க்கையோடைய முதல் முன்னுரையா பாக்குறீங்களா, இல்ல டேர்னிங் பாயிண்டா பாக்குறீங்களா, இல்ல ஒரு அவேர்னஸா பாக்குறீங்களா? ஏயா பியா சியா டைப் பண்ணுங்க. ஏ பி சி. வெரி குட். சி, ஒரு அவேர்னஸா பாக்குறீங்க. ஓகே, அந்த செய்திகள் மூலமா நீங்க ஒரு அவேர்னஸா பாக்குறீங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட். வெரி குட். வேற? ஏ சி, ஒரு அவேர்னஸா பாக்குறீங்க. ஓகே, வேற? சுனேதா சி. எனக்கு 2 வந்தது சொன்னேன்ல, நானா நினைச்சது டேக்கிங் ஆக்ஷன். பிளான் வந்து எனக்கு கண்ணுல தெரிஞ்ச மாதிரி இருந்தது, ஓபன் ஆயிடுச்சு. அப்ப நான் என்ன பண்றது? அது உங்க விருப்பம். சில சம்டைம்ஸ் 2 பிஎன்சி போட்டிருக்காங்கல்ல, 2 தெரியும்,
3 தெரியும். 1 அல்லது 2 1 தான் தெரியணுங்கிற அவசியம்லாம் இல்ல. ஓகேவா? நீங்க வந்து இப்ப குரானிங் எடுத்துக்கிறீங்க, டேக்கிங் ஆக்ஷன் எடுத்துக்கிறீங்க. அப்ப எத ஆக்ஷன்ஸ் பண்ணணும்? மிங்கிள் பண்ணி பாத்துக்கிற வேண்டியதுதான். உங்க லைஃப் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதுதான். புரியுதா? நேத்து ம். வந்து நம்ம டாக்டர் கிட்ட நான் கன்சல்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ டாக்டர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கிறாங்க. டிராவல்ல இருக்கிறாங்க டாக்டர். அப்போ சில விஷயங்களை கன்சல்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து லைஃப உன்னிப்பா கவனிக்கும் போது அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க. என்ன பாயிண்ட்னா, ஆக்சுவலா எனக்கு வந்து என்ன இஷ்யூஸ்னா, வாயில புண்ணு வந்துகிட்டே இருந்துச்சு ஒரு 2, 3 மாசம். இது வந்து எனக்கு ரொம்ப புதுசா தெரிஞ்சு. எனக்கு இந்த மாதிரி வராது. வரும். வாயில அல்சர்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஒரு ஹீட்டாலயோ இல்ல லிவர் வந்து ஏதாவது ஒரு வர்ற மாதிரி இருக்கும். ஆமாவா இல்லையா? எஸ் ஆர்லாம். இது ஏன் அப்படிங்கிறத வாழ்க்கையை கவனிக்கிறேங்க சொல்றேன். இந்த மவுத் அல்சர்ஸ் அப்படிங்கிறது வரும். அப்பப்போ வரும். எனக்கும் அப்பப்போ வரும். இப்ப யார் இந்த ஹீட் ரொம்ப அதிகமாச்சுன்னா வரும். ஆனா எனக்கு இந்த 2, 3 மாசம் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை, 2 வாரத்துக்கு ஒரு தடவை இப்படியே வந்துட்டு இருந்துச்சு. என்னடா இது? அதாவது இதுக்கு முன்னாடி என்னோட லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மோசமாவே இருந்திருக்கு. நைட் அன்டைம் எந்திக்கிறது, அன்டைம்ல தூங்குறது, காலையில ஃபஜருக்கு அப்புறம் தூங்குறது. அப்புறம் ஒரு இதெல்லாம் ஒரு 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 சொல்ல சும்மா படுத்தோம் அப்படிதான் இருந்துச்சு. அப்பவே எனக்கு இந்த மாதிரி விஷயம் வரலையே. இப்ப என்னடா நல்லா தானே இருக்கிறோம். எப்படி வந்துச்சுன்னு கெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்ப அவங்களும் என்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருவேளை இப்படி வந்திருக்கும்னு. அப்ப நான் சொன்னேன் என்னன்னா, நான் இப்ப இந்த ஒரு 3 மாசமா ஒரு பேஸ்ட் யூஸ் பண்றேன். காளான் பேஸ்ட். காளான்னா அந்த நேச்சுரலா ஒரிஜினல் காளான்ல இருந்து எசன்ஸ் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த பேஸ்ட். ஒரிஜினல் காளான்ல இருந்து எசன்ஸ் எடுத்து உருவாக்கப்பட்ட ஒரு பேஸ்ட். அது வந்து சரி அந்த பேஸ்ட் அதுல இருந்து எனக்கு வந்துச்சு. அந்த பேஸ்ட் யூஸ் பண்ணதான் அதை அதாவது நீங்க பிரஷ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படின்னா அந்த மவுத் ஃபுல்லா நமக்கு வந்து ஒரு காரமா இருக்கும். புரியுதா? அந்த ஏதோ ஒரு நம்ம அந்த ஒரு மாதிரியா காரமா இருக்கும். அந்த என்ன அது எப்படின்னு சொல்ல தெரியல எனக்கு. காரம்னு தான் சொல்ல தெரியுது. ஒரு மாதிரியா அந்த ஹாட்டா இருக்கும். அந்த ஹார்ட் வந்து எனக்கு ஒத்துக்கறல. அந்த ஹார்ட் வருது பாத்தீங்களா? அந்த காரத்தன்மை. காரத்தன்மை வந்து என்னுடைய விறுவிறுப்பு. அந்த காரத்தன்மை வந்து என்னுடைய முகத்துக்கு ஒத்துக்கறல. சோ மேபி அதனாலதான் இருக்குமோன்னு நான் மெசேஜ் போட்டிருந்தேன். அப்ப நீங்களே சொல்லிட்டு மின்தால் அதேதான். மின்தால் அதே அந்த அந்த டேஸ்ட்ல இருக்கும். நீங்களே ஆன்சர் பண்ணி அதுக்காண்டி பேஸ்ட் யூஸ் பண்ணதுனாலதான் அந்த பிரச்சனை வந்துச்சான்னு தெரியல. இருந்தாலும் நம்ம லைஃப உன்னிப்பா கவனிக்கும் போது எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு விடுவோம். இது நம்ம லைஃப்ல ரொம்ப வேணும். செல்ஃப் அவேர்னஸ் வேணும். ஓகேவா? அசம்ப்ஷன். ஆமா. மேபி அப்படி இருக்கலாம். ஏன்னா எனக்கு 2, 3 மாசமா தான் இந்த பிரச்சனை. நான் யூஸ் பண்ணி 2, 3 மாசம் தான் இருக்குது. அந்த 2, 3 மாசம் தான் இருக்கு. அது ஒரு வழக்கத்துக்கு மாறா வருது. முன்னாடி வந்துச்சுன்னா என்ன சொல்ல, முன்னாடி வந்துச்சு அப்படின்னா ரொம்பலாம் இப்போ தாங்க முடியாத அளவுக்கு வருது. பெயின் அதிகமா இருக்குது. என்னடா ஒரு வித்தியாசமான உணர்வு இருக்குதே அப்படின்னு. இந்த செல்ஃப் அவேர்னஸ் நமக்கு எப்போதுமே வேணும். நம்ம லைஃப் அதனாலதான் நம்ம லைஃப நம்ம கவனிக்கணும். மத்தவங்க லைஃப் எட்டி எட்டி பார்க்காம நம்ம லைஃப கவனிச்சாலே போதும். சரி, அடுத்து போலாமா? ஓகே. ஸ்டெப் 2. டைம் இல்ல, சீக்கிரம். ஸ்டெப் 2. எந்தவித ஃபோர்ஸும் இல்லாம மெதுவாக கண்களை மூடுங்க. எந்தவித ஃபோர்ஸும் இல்லாம மெதுவாக மூச்சை இழுத்து மெதுவாக மூச்சை விடுங்க. பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட். மெதுவாக மூச்சை இழுத்து மெதுவாக மூச்சை விடுங்க. இப்போ நீங்க ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, ஒரு காட்டு பாதையில நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. ஒரு காட்டு பாதையில அந்த காட்டு பாதையில நீங்க நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு முன்னாடி பாதைகள், திறந்த பாதைகள், ஓப்பன் பிளேஸா உங்களுக்கு கண்ணு கெட்டுன தூரம் வரைக்கும் உங்களுக்கு முன்னாடி பாதைகள் தெரியுது. அந்த பாதையில நீங்க பயணம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சுத்தி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து அந்த பாதையில நீங்க பயணம் பண்ணி போய்கிட்டே இருக்கிறீங்க.
திடீர்னு பார்த்தா உங்களுக்கு முன்னாடி ஒரு புயல் உருவாகுது. ஒரு புயல் உங்களுக்கு முன்னாடி உருவாகுது. அந்த புயல் நீங்க போய்கிட்டு இருந்த பாதைய க்ளோஸ் பண்ணிடுது. இவ்வளவு நேரம் உங்களுக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தெரிஞ்ச அந்த பாதை இந்த புயலால் தெரியல. பாதைகள் மூடப்படுது. நீங்க பார்த்து ரசிச்சு கொண்டிருந்த அந்த இயற்கை காட்சிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக கோரத்தன்மைக்கு மாறுது. வானங்கள் இருளுது. இருள மரங்கள் முழுக்க உங்கள் பார்வைக்கு பயன்படுத்துறது போல் தோணுது. இப்போ பாதை தெரியாம நீங்க நின்னுட்டு இருக்கிறீங்க. பாதை தெரியாம நீங்க நின்னுட்டு இருக்கீங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு பக்கத்துல சப்தம் கேக்குது. சப்தம் கேக்குது. உங்களுக்கு பக்கத்துல ஒரு ஆறு ஓடுது. அந்த சப்தத்தை வச்சு அந்த ஆத்து பக்கம் நீங்க போறீங்க. அந்த ஆத்து பக்கம் மட்டும் ஒளிமயமாக, நல்ல வெளிச்சமாக, வானங்கள் ரொம்ப அழகாக, அந்த ஆத்து இருக்கிற சைடுல மட்டும் அந்த கோரத்தால, அந்த புயலால அணுக முடியல. அந்த ஆத்து பக்கத்துல போறீங்க. இப்ப அந்த புயலால உங்களது முகம் புழுதி அடைந்து விட்டது. உங்க உடல் புழுதி அடைஞ்சிருச்சு. இப்ப அந்த புயல் புழுதி அடைஞ்ச அந்த முகத்தையும், உங்கள் உடலையும் அந்த ஆத்துடைய தண்ணீர் ஓட்டத்துல நீங்க பாக்குறீங்க. அழகாக இருந்த உங்கள் முகம் பொழுதி உடைந்து போல் இருக்குது. உங்கள் உடல் மண்ணால நிரம்பி ஒரு ஒரு உங்களுக்கு வெறுக்கக்கூடிய தன்மையில உங்க உடல் இருக்குது. இப்போ அதை நீங்க புத்துணர்ச்சியாக்க விரும்புறீங்க. சோ அந்த ஆத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இறங்குறீங்க. ஆத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இறங்குறீங்க. ஆத்துக்குள்ள நல்லா நீங்க இறங்கிட்டு ஒரு தடவை நீங்க உள்ளடிக்கு போயிட்டு வெளியில வரீங்க. வெளியில வந்து பார்த்தா இதுவரைக்கும் ஆத்து பக்கம் தெரிஞ்ச அந்த பிரகாசம் எல்லா பக்கமும் தெரிய ஆரம்பிக்குது. எல்லா பக்கமும் தெரிய ஆரம்பிக்குது. ஒளிகள் பரவ ஆரம்பிக்குது. புயல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய தன்மையை இழந்து நார்மலைஸ் ஆகுது. இத பார்த்துக்கிட்டே ஆத்துல இருந்து நீங்க வெளியே வரீங்க. ஆத்துல இருந்து வெளியே வர 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 சூரியன், மாலை நேரத்து சூரியன், அந்த இளம் வெயில் அப்படியே உங்கள் மீது படுது. உங்கள் மீது படுது. உங்கள் மீது படும்போது உங்களோட உடலும் மனதும் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கின்றது. உங்கள் உடலும் மனதும் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கின்றது. உடலும் மனதும் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கிறது. உடலும் மனதும் ரொம்ப புத்துணர்ச்சியாக உள்ளது. அப்படியே நீங்க அந்த புத்துணர்ச்சியோட ரசிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு கோல்ட், தங்கம், தங்க கட்டி, அந்த தங்க கட்டி உங்களுக்கு முன்னால் இருக்கின்றது. தங்க கட்டியை நீங்க பாக்குறீங்க. அது அந்த தங்க கட்டி அப்படியே ஜொலிச்சுக்கிட்டே உங்களை நோக்கி வருது. உங்களை நோக்கி வருது. உங்களை நோக்கி வருது. உங்களை நோக்கி உங்களுக்கு முன்னாடி அந்த தங்க கட்டி அப்படியே ஜொலிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த ஜொலிக்கக்கூடிய அந்த தங்கம் அப்படியே ஆற்றலாக மாதிரி, ஆற்றலாக மாதிரி, ஆற்றலாக மாறி நேர உங்களை வந்து அடைந்து உங்கள் உடலில் பரவுகிறது. அந்த ஆற்றல் உங்களுக்குள் உங்கள் உடல் ஓடக்கூடிய இரத்த நாளங்கள் அனைத்திலும் இந்த ஆற்றல் பரவுகின்றது. நீங்க ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்றீங்க. உச்சி முதல் பாதம் வரை ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்றீங்க. ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்றீங்க. புத்துணர்ச்சியோட ஃபீல் பண்றீங்க. புத்துணர்ச்சியோட ஃபீல் பண்றீங்க. ரிலாக்ஸா ஃபீல் பண்றீங்க. உடலும் மனதும் அமைதியாக உள்ளது.
சொல்லும் மனதும் அமைதியா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய காட்சிகள் ரம்மியமாக உள்ளது. உங்கள் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இங்க பார்க்கக்கூடிய எல்லா காட்சிகளும் அற்புதமாக, அழகாக, ரம்மியமாக, உங்களுக்கு மனதிற்கும் உடலுக்கும் ஆறுதல் தரக்கூடியதாக, மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இத எல்லாத்தையும் நீங்க ரசிக்கிறீங்க. ரசித்துக் கொண்டே நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கான்சியஸ் மைண்டுக்கு வரீங்க. 5லிருந்து 1 வரைக்கும் இருந்தது. 1ன்னு சொன்னதும் உங்களோட கண்களை மெதுவாக திறங்க. 5, 4, 3, 2, 1. மெதுவாக கண்களை திறந்து தம்ஸ் அப் பண்ணுங்க. ஓகே. இப்ப நான் சொல்லக்கூடியதுல நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நிக்ரோடோ அப்படின்னு சொல்லுவாங்க. டார்க் பேஸ், இருண்ட கட்டம். எனக்கு வந்து பாதியில நான் நடந்து போய்கிட்டு இருந்தேன். நடந்து போய்கிட்டு இருக்கும்போது புயல் உருவாச்சு. என்னுடைய சுத்தி எல்லாம் உருவாச்சு. அது வரைக்கும் தான் என்னால விஷுவல் பண்ண முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் என்னால விஷுவல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னவங்க தம்ஸ் அப் பண்றாங்க. நீங்க சொல்லக்கூடிய அந்த 6லாம் எனக்கு வரவே இல்லை, அது என்னால விஷுவல் பண்ண முடியல அப்படின்னு சொல்றவங்க தம்ஸ் அப் பண்ணுங்க. அப்படி சொல்றவங்க. சரி. 2வது, என்னால போய் அந்த ஆத்துல இறங்கி என்ன வந்து ஒரு செல்ஃப் கிளீனிங் பண்ண முடிஞ்சது. அது வரைக்கும் என்னால விஷுவல் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்னால விஷுவல் பண்ண முடியல அப்படின்னு சொல்றவங்க தம்ஸ் அப் பண்ணுங்க. ஓகே. 3rd, என்னால அது ஃபுல்லா என்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆயிட்டு வெளியில வந்து அந்த சூரியன் அது எல்லாமே என் உடல்ல மீது படுறத வரைக்கும் விஷுவல் பண்ண முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் என்னால விஷுவல் பண்ண முடியலங்கிற தம்ஸ் அப் பண்ணுங்க. ஓகே. 4வது, ருபிடோ, கோல்ட் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த தங்கம் ஆற்றலாக மாறி என் உடல் நல்ல ஆற்றல்கள் பறந்து மனதும் உடலும் மென்மையாக உள்ளது. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நான் ஆரோக்கியமாக பார்த்தேன். அப்படி 4 ஸ்டேஜையுமே என்னால விஷுவல் பண்ண முடிஞ்சது அப்படின்னவங்க தம்ஸ் அப் பண்ணுங்க. ஓகே, வெரி குட், சூப்பர். மத்தவங்க இது எல்லாமே என்னால முடிஞ்சது. நான் வேற ஏதோ ஒண்ணு என்ன மைண்ட் அத பக்கம் இழுக்குது. வேற எங்க அமெரிக்காவுக்கு போகணும்னு தோணுதா? ஓகே. இப்போ இதுதான் வந்து லைஃப் ஜேர்னி சிம்பாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா ஓமை மூலமா ஒருத்தங்க எந்த கட்டத்துல இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது. இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸே நிறைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து 2 கட்டம் வரைக்கும் இருக்கிறவங்களும் சொல்லியிருக்காங்க. எஸ் ஆர் நோ, எனக்கு 2க்கு மேல விஷுவல் பண்ண முடியல அப்படி சொல்றவங்க இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் எது மூலமா ஒருத்தங்களுடைய அவேர்னஸ், சப்கான்சியஸ்க்குன்னு சில லாங்குவேஜ் இருக்குது. அது என்ன ஸ்டேஜ்ல இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் ஒரு கிளைண்ட் கிட்ட தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம கரெக்டா அவங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியும். இல்லைன்னா கொடுக்கறது கஷ்டம். அவங்க தன்மைகள் நிறைய நீண்ட பயிற்சிகள் வேணும். அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு 4மே விஷுவல் பண்ண முடியும், ஆனா பிரச்சனையில இருப்பாங்க. அப்படி சந்தேகம் வருதாதோ? 4மே அவங்களால விஷுவல் பண்ண முடியும், ஆனா பிரச்சனையில இருப்பாங்க. காரணம் என்னன்னா அவங்களால சொல்யூஷன்ஸை நோக்கி போக முடியும் அப்படிங்கிற கெப்பாசிட்டி அவங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அவங்களால சொல்யூஷன்ஸ் நோக்கி போக முடியும், அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஒரு ரொம்ப ரொம்ப கவலையில இருக்கக்கூடியவங்க, மன ரீதியான பிரச்சனை இவங்களை விட இவங்களை வந்து ஹேண்டில் பண்றது ஈஸி. இவங்க கிட்ட ஈஸியா ஒண்ணு புரிய வைக்கலாம். ஏன்னா விஷுவல் பவர் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காவே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற வேண்டியதுதான். ஓகேவா? அப்போ இந்த அசம்ஷன் நமக்கு வேணும்.
இப்போ 4 பவருமே இல்லாம வெறுமனே ஒரு பவர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் இருக்கிறவங்களுக்கு மேபி அவங்களுக்கு வந்து மெடிசன் சப்போர்ட் தேவைப்படலாம். ஓகேவா? அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்துச்சுன்னா, நார்மலா இருக்கிறாங்க என்னால ஹோப் பண்ணி வர முடியும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா அவங்கள நம்ம வந்து கொண்டு ட்ரைனிங் கொடுத்து தெரப்பி கொடுத்து பண்ணிடலாம். சில பேர் வந்து என்ன என்ன சொன்னாலும் உங்க பேச்சு கேட்கவே மாட்டாங்க. பாத்திருக்கீங்களா? அவன் சொல்றதான் பேசிக்கிட்டே இருப்பான் லாஸ்ட் வரைக்கும். அவன் சொல்றதான் பேசிக்கிட்டே இருப்பான். நம்ம சொல்றத கேட்கவே மாட்டாங்க. அப்ப இந்த கட்டத்துல இருக்கிறவங்களுக்கு மெடிசின்ஸ் மீன்ஸ் வந்து உங்க போய் உட்கார வச்சு சைக்காட்டிக் இல்னஸ் மெடிசன் அதை சொல்ல வரல. மெடிசின்ஸ் தெரப்பியை நான் இம்ப்ரூவ் தெரப்பியோட கான்செப்ட்ல சொல்றேன். நிறைய தெரப்பி கொடுத்து நிறைய லைஃப் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் கொடுத்து நம்ம சைக்காலஜி ஹாஸ்பிட்டல்ல பேசுறதுனால சொல்றேன். நம்ம நிறைய தெரப்பி ஓரியன்டா நிறைய செல்ஃப் டெவலப்மெண்ட் ஓரியன்டா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு லாங் டைம் பயிற்சி வேணும். நீண்ட நாள் பயிற்சி. புரியுதா? நீண்ட நாள் பயிற்சிக்கு பின்னாடி அவங்களுக்கு இதுக்கான சொல்யூஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்ப இந்த அடிப்படையை அதை புரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் ஒனுக்கு போயிடலாமா? ரெடியா? ஓகே. இப்போ எந்தவித ஃபோர்ஸும் இல்லாம மெதுவாக கண்களை மூடுங்க. எந்தவித ஃபோர்ஸும் இல்லாம மெதுவாக மூச்சை இழுத்து மெதுவாக மூச்சை விடு. மெதுவாக மூச்சை இழுத்து மெதுவாக மூச்சை விடு. நீங்க ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஒரு சேர்ல இருப்பது போல இமேஜினேஷன் பண்ணுங்க. உங்களுக்கு முன்னாடி ஆப்போசிட் ஒரு எம்டி சேர் இருக்குது. ஆப்போசிட் எம்டி சேர் இருக்குது. அந்த ஆப்போசிட் எம்டி சேர்ல உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் இருப்பது போல இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. சப்கான்சியஸ் மைண்ட் இருப்பது போல இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இப்ப அதுகிட்ட கேளுங்க. திறந்த மனதோட, உற்சாகத்தோட, ஆரோக்கியமா, மகிழ்ச்சியா, தீர்வை எதிர்பார்த்து அதுகிட்ட கேளுங்க. என் லைஃப்ல நான் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கு நான் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்விய திறந்த மனதோட கேளுங்க. திறந்த மனதோட கேளு. Allow your mind. Allow your mind. சொல்லக்கூடிய வார்த்தைகளில் சொல்லக்கூடிய பாயிண்டையும் நீங்க திறந்த மனதோட கேளுங்க.
Allow your mind. சொல்லக்கூடிய வார்த்தைகளை, சொல்லக்கூடிய பதில்களை நன்றாக கவனியுங்கள். வெரி குட், சூப்பர். இப்ப நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சப்கான்சியஸ்ல இருந்து கான்சியஸ்க்கு வரீங்க. 5, 4, 3, 2, 1. மெதுவாக கண்களை திறங்க. மெதுவாக திறந்து தம்ஸ் அப் பண்ணுங்க. வெரி குட், சூப்பர். ஆன்சர் பண்ணுச்சா? ஆன்சர் தெரிஞ்சுதா? ஆன்சர் தெரிஞ்சுதா? ஃபுல்லா உங்க ஆன்சர் தெரியட்டல ஓரளவுக்கு. நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த திறந்த மனதோட நீங்க கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். திறந்த மனதோட லாஜிக்கலை உள்ள செலுத்தாம ஓப்பன் மைண்டா, அதனாலதான் நம்ம வார்த்தைகளை பயன்படுத்துவோம் ஓப்பன் மைண்டுன்னு. சில நேரங்கள்ல நம்மளுடைய என்வாயர்மெண்ட், நம்மளுடைய ஸ்டேட்டஸ் இதுமே திறந்த மனதோட நம்மள வந்து இருக்க விடாது. திறந்த மனதோட பேச விடாது. திறந்த மனதோட நம்மளை யோசிக்க விடாது. இப்ப திறந்த மனதோட, திறந்த விஷயத்தோட நீங்க வந்து செய்யும்போது அது உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. புரிஞ்சுதா? புரியுதா? சோ இந்த விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ண நிறைய மாற்றங்கள் நம்ம லைஃப்ல ஏற்படும். சில நேரம், பல நேரங்களில் நம்மளே நம்ம கவனிக்கிறது இல்லை. அதுதான் நம்ம ஆள் மனசை நம்ம கவனிக்கிறது இல்லை. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம கவனிக்கிறது இல்லை. கவனிச்சாலே நமக்கு பல 180% பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் அதுவே சொல்லும். நீ இப்படி பண்ணு, இப்படி செய்யாத, இப்படி பண்ணாத, இந்த இடத்துல இப்படி நடந்துக்கோ, இந்த இடத்துல இப்படி இரு, அறிவுன்னு சொல்லணும் சேர்ந்து. அதை நம்ம நிறைய நேரங்களை கவனிக்கிறது இல்ல, அதை அப்சர்வ் பண்றது இல்ல, அதுக்கு பெருமதி கொடுக்கறது இல்ல. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஓகே ஓகே. நாளையில இருந்து நம்மளுடைய இஸ்லாம் சைக்காலஜி உடைய இது ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் 3rd பேஜ் ஸ்டார்ட் ஆகுது. விருப்பம் இருக்கக்கூடியவங்க இன்னையோட அட்மிஷன்ஸ் க்ளோஸ் ஆயிடும். விருப்பம் இருக்கக்கூடியவங்க அதுல சேர்ந்துப்பாங்க. ஓகே, டுடே வாட் இஸ் கீ டேக் அவே? என்ன எடுத்துட்டு போறீங்க? டுடே வாட் இஸ் கீ டேக் அவே? சொல்லுங்க சிஸ்டர். இன்னைக்கு டேக்அவே என்னன்னா செல்ஃப் அவேர்னஸ் தான். நம்ம கிட்ட நம்ம கேட்டாலே நம்மளுக்கு தேவையான ஆன்சர்ஸ் நமக்கு கிடைச்சிரும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே நம்ம லைஃப்ல முன்னேறிடலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. அல்ஹம்துலில்லாஹ், வெரி குட், சூப்பர். வேற மை கோல். ஓகே, மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. வெரி குட், சூப்பர். வேற
வேற வேற சரி, ஓகே, முடிச்சுக்கலாமா? ரெடியா? ஓகே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நம்ம அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தூங்கிட்டீங்க. தூங்குறது ஒரு நல்ல தெரப்பி தான். ஓகே, இன்ஷா அல்லாஹ்.